வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுல சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர். புனித நிலை குருநாதர். குருநாதர் பாதம் பணிந்து மகர்ஷி அவர்களின் ஞான களஞ்சியம் தொகுப்பில் 2ஆம் புத்தகத்தில் பக்கம் எண் 481, கவிதை எண் 1262, தலைப்பு மாயை. இதை 1955ஆம் ஆண்டு மகர்ஷி அவர்கள் இயற்றியது. இன்பத்தை மாத்திரமே விரும்பி நின்றும் எண்ணம் சொல் செயல் விளைவை யூகிக்காமல் இன்பத்திற்கே முரணாய் செயல்கள் ஆற்றி இயற்கை வேகம் விளைவை மறந்திருந்தும் இன்ப துன்பம் எவை என்று அறிந்திடாமல் இரண்டையுமே கற்பனையால் மாற்றி கண்டும் இன்பமென்ற நிறை செல்வ ஊற்றிருக்கும் இடமறியா மயக்கமுமே மாயை ஆகும். கவிதை. இப்ப இந்த கால நிலைக்கு ஏற்ப ஒரு கவிதை சுவாமிஜி 1955லயே நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கார். நம்ம இன்பம் அப்படின்னு நினைச்சு இப்ப அனுபவிக்கிறது அத்தனையுமே நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில நாம் எண்ணுகிற எண்ணம் தான் ஒன்று செயலாக மாறுது, இன்னொன்று சொல்லாக மாறுது. அப்ப எண்ணம் சொல் செயலியே விழிப்புணர்வோட காவல் கண்காணித்தல் களை எடுத்தல் அந்த நிலையில நாம வாழும்போது நம்ம வாழ்க்கை இன்பமாகவும் நாம் எதிர்பார்த்த அந்த பேரின்ப நிலையை கூட நமக்கு அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இங்க சாதாரண உலகியல் வாழ்க்கை வாழும்போது எண்ணம் சொல் செயலில விழிப்புணர்வு இல்லாத நிலையில நான் செய்யற செயல்தான் எனக்கு பின்னாடி ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கும் அப்படின்றதை உணர்ந்து செயலாற்றாத போதுதான் எனக்கு வாழ்க்கையில நான் செய்யும் அத்தனை செயல்களின் விளைவும் எனக்கு துன்பமாக மாறியது. நான் எதை எதை இன்பம் என்று நினைத்து அனுபவித்தேனோ அத்தனையும் எனக்கு துன்பமாக ஒரு காலகட்டத்துல வருது. இன்றைய மக்களோட வாழ்க்கை பிறர் தன்னை நல்ல உயர்ந்த நிலையில நினைக்கணும், பிறர் தன்னை உயர்வாக மதிப்பாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் செலவு செய்து இல்ல கடனை வாங்கியாவது தன்னுடைய வாழ்க்கையை பொருளாதார நிலையை உயர்ந்த நிலையில காட்டணும்னு செய்யற ஆடம்பர செலவுகளினால பின்னாடி அவனோட வாழ்க்கையில பெரிய துன்பத்திற்கு ஆளாகப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய தண்ணியே மாய்த்து கொள்கிற நிலைக்கெல்லாம் நிறைய அன்பர்களை நாம பார்க்கிறோம். மாய்த்து கொள்கிற நிலைக்கு போகிற நிறைய அன்பர்களை பார்க்கிறோம். அப்ப இது எதனால? அந்த மயக்க நிலை, மாயை நிலை, இதுதான் சாஸ்வதம், இந்த மாதிரி இருந்தாதான் என்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு தனக்குள்ளாக ஒரு மாயை வலையில சிக்கிட்டு அந்த வலையில இருந்து தன்னை மீட்டு கொள்ள ஒரு அறிவுல தெளிவு இல்லாத போதுதான் பிரச்சனைகளும் துன்பங்களும் வாழ்க்கையில அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல இருந்து விடுவி எப்ப? என்னோட எண்ணம் சொல்லாகுது செயலாகுதுன்றத விழிப்புணர்வோட நான் அந்த எண்ணத்திலே காவல் கண்காணித்தல் களையெடுத்தல்ன்றத வச்சு இந்த எண்ணத்தால எனக்கு என்ன நன்மை என்ன துன்பம் என்னோட செயலாக மாறும்போது அதனால என்ன விளைவுகளை நான் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அங்கேயே ஒரு இது வச்சோம்னா, செக் பாயிண்ட் வச்சோம்னா நம்ம இன்பமாக வாழ்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். நம்ம நோக்கம் நம்முடைய களங்கங்களை போக்கி நம்ம ஆன்மாவை தூய்மை செய்து இறைநிலை அடைவது. நான் வாழும் காலத்துல இன்பமாக வாழணும். ஆனா நான் செய்யற செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா துன்பம் தரத்தக்க செயல்களாக தான் இருக்கு. ஏன்னா அறிவு எப்பயுமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில மயக்க நிலையிலே தான் இருக்கு. அப்ப அறிவுல தெளிவில்லாத நிலையில எண்ணம் சொல் செயல்கள் செய்யும் போது அது எனக்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் பல துன்பங்களை கொடுத்து உடல்ல நோயை கொண்டு வந்து கொடுத்து நான் சம்பாதித்த அத்தனையுமே என்னுடைய உடல் துன்பத்தை போக்குவதற்காக கொண்டு போய் மருத்துவமனையில கொடுத்து என்னுடைய குடும்பமே கடன் என்ற சூழ்நிலையில நான் வருத்தப்படுகிற அளவுக்கு என்னை நான் ஈடுபடுத்தி கொள்ளும் போது நான் வாழ்ந்து என்ன பயன்? இதற்காகவா நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம்? ஆக ஒவ்வொரு கணமும் நமக்கு தேவை என்பது எல்லாருக்குமே வேணும் தான். அது எந்த அளவுல அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி நிலையில இருந்து கொஞ்சம் தற்சோதனையோட அகத்தாய்வு செய்து நம்மளோட தேவைகளை குறைத்து இயற்கை இன்பங்களை அனுபவித்து நான் எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, நான் இன்பமாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம செயல்களை செய்து தவம் இயற்றி நம்மளால முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து இன்பம் என்பது நிறை ஊற்றிருக்கும் இடமறியா மயக்கமுமே மாயையாகும். அப்ப எது இன்பம்? என்னால, அதாவது எண்ணம் சொல் செயல்ல தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராத ஒரு செயல்தான் இன்பம். அப்ப அந்த இன்பம் எண்ணத்துல சொல்லுல செயலுல எதுல இருக்குன்றத பார்த்து
என்னையே நான் ஆராய்ச்சி பண்ணி என்னையே நான் உணர்ந்து திருத்தி நான் சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மயக்கம்ன்ற மாயை நிலையில நான் போய் சிக்கிக்காம வாழ்றதுக்கு எனக்கு உதவியாக வந்தவர் தான் என்னுடைய குருநாதர். ஆக அந்த குரு காட்டிய வழியில நான் வாழ்க்கையை வாழ்ந்து நானும் சிறப்பாக வாழ்ந்து என்னை சார்ந்த இந்த சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்து பிறர் சிறப்பாக வாழ என்னுடைய அறிவையும் ஆற்றலையும் உடல் உழைப்பையும் தந்து பிறர் வாழ நாமும் வாழ்ந்தால் அதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை. மாயைன்ற வலையில போய் மாட்டிக்காம இயற்கையினாலே எனக்குள்ள எந்த உணர்ச்சிகள் ஏற்பட்டாலுமே அதனோட விளைவு எப்படி இருக்கும்ன்றதை ஊகித்து நல்ல செயல்களை செய்து நாமும் சிறப்பாக வாழ்ந்து பிறரும் சிறப்பாக வாழ நம்மால் என்ற உதவியை செய்து வாழ முனைவோம். வாய்ப்பளித்த டிவிஎம் குழுமத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.